வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் டபுள் சாக்லேட் சிப் ஃப்ராப்பிச்சினோ எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்டார்பக்ஸோட ட்ரேட்மார்க் ஃப்ராப்பிச்சினோ தான். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ராப்பிச்சினோ இருக்குது. லைக் ஜாவா சிப்பு, பம்கின் ஸ்பைஸு அண்ட் வெனிலா பீனுன்ட்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ராப்பிச்சினோ இருக்குது. பட் கிட்ஸ் ஃபேவரட் டபுள் சாக்லேட் சிப் ஃப்ராப்பிச்சினோ தான். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க திங்ஸு வச்சு நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் சிரப் செஞ்சுட்டு அது கூட மில்க்கு, ஐஸ் க்யூப்ஸு அண்டு சாக்லேட் சிரப் எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போட்டு செய்கிறது தான். ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ டபுள் சாக்லேட் சிப் ஃப்ராப்பிச்சினோ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ஃப்ராப்பிச்சினோ செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1 கப்பு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு மில்க்கு, நல்லா திக்கான மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிம்பிள் சிரப் எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸு, விப்பிங் க்ரீம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அண்டு 3 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப். வாங்க இப்போ எப்படி சிரப் செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம். சிம்பிள் சிரப் செய்ய தேவையான பொருட்கள் 1 கப்பு சுகரு அண்டு 1 கப்பு வாட்டரு. இப்போ வாங்க சிரப் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஸோ சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அண்டு 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நிறைய டைப்ஸ் ஆஃப் சுகர் சிரப் இருக்குது. நிறைய ட்ரிங்க்ஸுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் சிரப்பு, ரிச் சிரப்பு அண்ட் ஃப்ளேவர் சிரப்பெல்லாம் இருக்குது. நான் வேறு வீடியோஸ்லலாம் அந்த மாதிரி சிரப்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது சிம்பிள் சிரப்பு. இதை கொஞ்சம் நேரம் நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக பாகு அளவுக்கு வைக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் சீல் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது 6 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சிரப்பை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸ் கூட. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராப்பிச்சினோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஃப்ராப்பிச்சினோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சிம்பிள் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுட்டோம். அது நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ மில்க் போட்டுக்கோங்க, சாக்லேட் சிப்பு, சிரப்பு போட்டுக்கோங்க, ஐஸ். இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் சாக்லேட் சிப்பெல்லாம் கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் போட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு, பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும். இதை நம்ம இதில் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த விப் க்ரீம் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டா தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் போட்டுக்கோங்க. இதோ டபுள் சாக்லேட் சிப் ஃப்ராப்பிச்சினோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.